கோடான கோடி விஜய் டிவி ரசிகர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது KP ஜுவல்லரி அண்ட் ஜெம்ஸ் வழங்கும் ஜோதிட தர்பார். யார் தருவார் இந்த அரியாசனம்? நம்ம ஜோதிட தர்பார் தருமே ஜோதிடர்களுக்கு பெரும் ஆசனம். இன்னைக்கு சனிக்கிழமை. சனிக்கிழமைனாலே நம்ம தர்பார்ல ஸ்பெஷல் தானே. போன வாரம் நம்ம என்ன பார்த்தோம்? சாமுத்திரிகா லட்சணம் குறித்த நிறைய விளக்கங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? இன்னைக்கு நாம பஞ்சபட்சி சாஸ்திரம் மற்றும் பங்குச்சந்தை ஜோதிடம் இதை குறித்து நிறைய விளக்கங்கள் தெரிஞ்சுக்க போறோம். முதலாவதாக பஞ்சபட்சி சாஸ்திரம் குறித்து நமக்கு நிறைய அற்புதமான விளக்கங்கள் சொல்றதுக்காக இங்க வருகை தந்திருக்காரு செட்டிநாடு கோட்டையூரில் இருந்து பஞ்சபட்சி சாஸ்திர வல்லுனர் திரு சிவசுப்பிரமணியம் ஐயா அவர்கள். வணக்கம் ஐயா. அடுத்ததாக பங்குச்சந்தை மற்றும் தங்கம் சம்பந்தமான ஜோதிடவியல் வல்லுனர். பங்குச்சந்தைன்னு சொன்ன உடனே நம்ம பிபி ஏறி இறங்குது இல்ல, அது குறித்த நிறைய சுவாரஸ்யமான விளக்கங்கள் நம்மிடையே கொடுக்க போறாரு கோவை திரு சரவணன் சோமசுந்தரம் அவர்கள். வணக்கம் ஐயா. வழக்கம் போல நம்ம தர்பாரோடைய நடு நாயகரான குருஜி ஐயாவும் இங்க வந்திருக்காரு. வணக்கம் ஐயா. ஐயா, முதலாவதாக பஞ்சபட்சி சாஸ்திரம் அப்படின்னா என்ன ஐயா? அதை குறித்து ஒரு விளக்கம் கொடுங்களேன். பஞ்சபட்சி சாஸ்திரம் என்பது பஞ்சபூதங்களாகிய நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், இந்த 5 பஞ்சபூதங்கள். இந்த 5 பஞ்சபூதங்களையும் தமிழில் வரக்கூடிய வவ்வல்ஸ் எழுத்துக்களாகிய ஆ, இ, உ, ஏ, ஓ இந்த எழுத்துக்களை மையமாக வைத்து இந்த எழுத்துக்களோடு தொடர்புடையதாக பறவைகளை உருவாக்கியிருக்கிறார்கள். உதாரணமாக இப்போ பஞ்சபூதங்கள் 5 தொழில்களை பண்ணும். அப்போ உணவு, அரசு, நடை, துயில், சாவு, இந்த விஷயங்கள் பஞ்சபூதங்கள் எப்படி செய்யும் அப்படிங்கிற என்பதற்காகவே ரிஷிகள் அந்த பூதத்தை பறவைகளாக மாற்றுகின்றார்கள். இப்போ பறவைகள் 5 தொழிலை செய்யும். முதல்ல சாப்பிடும், அரசு பண்ணும், நடக்கும், தூங்கும், மரணம் என்ற சாவு இறந்துவிடும். இது போன்று இந்த தொழிலை மீண்டும் மீண்டும் 10 ஜாமங்களில் செய்யும். இப்போ இந்த அரசு ஊன் இதெல்லாம் என்ன அப்படின்னா, ஒரு மனிதனுடைய இயல்புல நமக்கு அந்த அரசு ஊன் பறவைகள் இருக்கிற போது நம்மளுடைய மனித உடல்லையே நம்மளுடைய ஆக்கிரமிப்பு சக்தி, ஒரு சிறப்புகள் எப்போதும் ஓங்கி நிற்கும். இந்த நடை நிலையில் நாம் எப்போவுமே மிடிலாக இருப்போம். ஒரு பட்சி தூங்குகின்ற பொழுது, ஒரு மனிதன் தூங்குகின்ற பொழுதோ அல்லது சோம்பலாக இருக்கின்ற பொழுதோ அந்த பட்சியினுடைய வடிவமாகிய அந்த துயில், அந்த சாவு நிலைமையில் இருக்கிற போதே அவனுக்கு அந்த தன்மைகள் அங்கே இருக்கும். இப்போ பட்சி துயில் இருக்கிற போது மனிதனும் தூங்கி விடுவான். ஒரு டெத்தானில் இருக்கிற போது அவன் வீக்காக இருப்பான். ஒரு எனர்ஜி நல்லா இருக்கின்ற பொழுது அரசில் இருப்பான், ஊழில் இருப்பான். ஒரு மிடிலா 2ஐயும் கவர்ந்த மாதிரி அந்த மனிதன் செய்கின்ற பொழுது நடை தொழிலில் இருப்பான். பஞ்சபட்சி சாஸ்திரம் குறித்து தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க ஐயா. குருஜி, இதனை தொடர்ந்து முதல் 4 ராசிகளுக்குரிய இன்றைய தினப்பலன். மேஷம். மேஷத்திற்கு இன்றைக்கு உங்களுடைய ஊக்கத்திறமைகள், ஆக்கத்திறமைகள் அனைத்தும் வெளிப்படுகின்ற ஒரு நாள். மேஷத்தினர் இன்றைக்கு புத்துணர்ச்சியுடன் செய்யக்கூடிய அத்தனை காரியங்களும் நல்ல வெற்றியை தரும் என்பதால் தயக்கமின்றி உங்களுடைய அனைத்து விஷயங்களையும் நீங்கள் மேம்பாடான ஒரு நிலைக்கு கொண்டு செல்லக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் அமையும். ரிஷபம். ரிஷபராசிக்காரர்களுக்கு வாகன மாற்றம், வீடு மாற்றம் போன்ற ஏதேனும் ஒரு நல்ல மாற்றங்களுக்கு அடிப்படை விஷயங்களை செய்யக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். இன்றைக்கு சொந்த வீடு இல்லாத சிலர் ஹவுசிங் லோன் மாதிரியான ஒரு கடன் விஷயங்களில் முதலீடு பண்ணி அதன் மூலமான ஒரு பொருள் வாங்குவதற்கான, ஹவுசிங் லோன் போட்டு வீடு வாங்குவதற்கான ஆரம்ப நாளை இன்றைக்கு சிந்திக்கின்ற ஒரு நாளாக இருக்கும். மிதுனம். மிதுன ராசிக்காரர்களுக்கு 3ஆம் இடமான தைரிய வீரிய ஸ்தானத்தில் சந்திரன் ஒரு நல்ல அமைப்பில் இருக்கிறதுனால அடுத்தவர்களால், நண்பர்கள் மூலமான அடுத்தவர்களால் ஆதாயம் காண்கின்ற ஒரு நாள். இன்றைக்கு உங்களுடைய முயற்சியின்றி பிறருடைய உதவியின் மூலமாக உங்களுடைய பண தேவைகள் நிறைவேறுகின்ற ஒரு நாளாக இருக்கும். கடகம். கடகநாதன் சந்திரன் இன்றைக்கு ராகுவுடன் மிக நெருக்கமாக இருக்கின்ற ஒரு நாளாக இருப்பதனால் சற்று மனக்கலக்கமாக இன்றைக்கு இருப்பீர்கள். இன்றைக்கு செய்யக்கூடிய காரியங்களில் உங்களுக்கு தயக்கங்கள் இருக்கும். ஆகவே முழு மனதுடன் நீங்கள் செயல்படக்கூடிய விதமாக உங்களை நீங்களே உற்சாகப்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கும்.